ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கும் ஊதியம் மற்றும் ஓய்வூதியம் வழங்க வேண்டும். தமிழ்நாடு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் மாநில ஊராட்சி மன்ற கூட்டமைப்பின் பொதுச் செயலாளருமான எம். சிவராஜ் தெரிவித்துள்ளார். நடைபெற இருக்கின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் குறித்து முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் ஊராட்சி மன்ற கூட்டமைப்பின் மாநில பொதுச் செயலாளர் எம். சிவராஜ் கூறும்போது, தமிழ்நாட்டில் 4 முனை தேர்தல் பிரச்சாரம் சூடு பிடித்துள்ள நிலையில் மக்கள் சிந்தித்து தமிழகத்தின் முதல்வரை தேர்வு செய்திட வேண்டுமென தமிழக மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார். அதனைத் தொடர்ந்து கூறிய அவர், ஆந்திரா, கர்நாடகா போல் ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு மத்திய மாநில அரசுகள் நாடாளுமன்ற உறுப்பினர், மக்களவை உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அளிப்பது போல் ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கும் ஊதியம் மற்றும் ஓய்வூதியம் வழங்கிட வேண்டும் எனவும், அதேபோன்று 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் ஊராட்சிக்கு மட்டுமல்ல, நகராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சிக்குள்ள ஏழ்மை நிலையில் உள்ள மக்கள் பயன்பெறுகின்ற வகையில் 100 நாள் வேலைவாய்ப்பில் விரிவுபடுத்தி உறுதிப்படுத்த வேண்டும். அதேபோன்று துப்புரவு பணியாளர்களுக்கு ஊதிய உயர்வு உயர்த்தி தர வேண்டும். மேலும் ஆதி திராவிட மக்களுக்கு உரிய இடஒதுக்கீடு வழங்கிட வேண்டும். அரசியல் அதிகாரத்திற்கு உட்படுத்த வேண்டும். குறிப்பாக கிராமப்புறங்களுக்கு சாலை வசதி, குடிநீர் வசதி அமைத்து தர வேண்டும். ஊராட்சி ஒன்றியங்களில் நீச்சல் குளங்கள் அமைத்து தர வேண்டும். இதனால் குளம், குட்டை, ஏரிகளில் குளிக்கும் சிறுவர்களின் உயிரிழப்பு தடுக்கப்படும். மேலும் நீச்சல் வீரர்களை உருவாக்க முடியும் எனவும், சட்டமன்ற உறுப்பினர்களும் அரசு ஊழியர்கள் தானே, அவர்கள் கிராமங்களுக்கு 5 வருடங்களுக்கு ஒருமுறை வாக்கு கேட்க மட்டும்தான் வருகிறார்கள். மற்ற நேரங்களிலும் வந்து மக்கள் குறைகளை கேட்டு சரி செய்ய வேண்டும். இப்போது நடப்பது ஜாதி அரசியல். வேட்பாளர்களும் ஜாதி பார்த்துதான் நிறுத்தப்படுகிறார்கள். கட்சிகளால் ஒரு வேட்பாளர் ஒரு தொகுதியில்தான் நிற்க வேண்டும். அவர் நாடாளுமன்ற உறுப்பினராகவோ மக்கள் அவையிலோ உறுப்பினராக இருந்தால் தேர்தலில் நிற்கக்கூடாது என்று சட்டம் கொண்டு வர வேண்டும். பதவி வரும்போது பணிவு வர வேண்டும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொன்னது போல் நாம் அனைவரும் கடைபிடித்தாலே போதும், இந்த நாடு மிக நன்றாக இருக்கும், மக்களும் செழிப்பாக இருப்பார்கள் என தெரிவித்தார். என்னுடைய பெயர் சிவராஜ். நான் வந்து ஜம்மல்லி ஊராட்சி மன்ற தலைவர், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர், தமிழ் மாநில ஊராட்சி மன்ற தலைவர்கள் கூட்டமைப்பு செயலாளர். என்னுடைய சில கோரிக்கைகளை நான் வந்து இப்போ உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து ஏதோ ஓட்டு போட்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து மாத சம்பளம் வந்து 1.5 லட்சம் பென்ஷன் இருக்குது 5 வருஷத்தில். ஆனால் அவங்க வந்து அரசாங்க ஊழியர் மாதிரி அவங்க வேலை செய்யணும். என்ன சொல்கிறீங்க? அது அவங்க மாதிரி செய்யறதில்ல. அவங்க ஒரு நாளைக்கு ஒரு வில்லேஜ் போனால் அந்த மக்களுடைய தேவை என்னன்னு சொல்லி இது பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த மக்களுடைய கோரிக்கை நிறைவேறும், அந்த நாடு முன்னேறும். அதெல்லாம் விட்டுட்டு அவர்கள் வந்து எங்கே போகிறாங்க என்னன்னே தெரியாது. அவங்களுக்கு ஒரு ஃபைல் இருக்கணும். ஒவ்வொரு கிராமத்துக்கும் அந்த அவங்களுக்கு சட்டமன்ற உட்பட்ட தொகுதி எல்லாத்துக்குமே ஃபைல் இருக்கணும். அந்த ஃபைல் மூவ் பண்ணி என்னென்ன கோரிக்கை, என்னென்ன தேவை, அங்கே குடித்தண்ணீரா அல்லது ரோடு இதெல்லாம் இது பண்ணி அவங்க சரியான முறையில் அவங்க இது பண்ணணும். அப்புறம் வந்து அதே மாதிரி தேர்தல் கமிஷனில் வந்து ஒரு தொழிலில் ஒருத்தர் தான் நிற்கணும். ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸ் இருக்கார், ஒரு ஐபிஎஸ் போயிடாரு. அவர் போனால் அந்த பதவியை ரிசைன் பண்ணி நிறைய போகணும். ஆனால் இன்றைக்கி எல்முருகன் மற்றவங்களாம் வந்து அங்கே மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டு, இங்கே வந்து சட்டமன்றம் நிற்கிறாங்க. அப்போ இடைத்தேர்தல் வருமோ வராதா? அதனால் செலவு மக்கள் செலவு தானே. அப்போ வந்து ஒரு பதவி வைக்கும்போது அவர் வேறொரு இதில் வந்து தேர்தல் கமிஷன் வந்து அது நடவடிக்கை எடுக்கணும். ரெண்டாவது வந்து இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை வந்து நகராட்சி, மாநகராட்சிக்கு, பேரூராட்சிக்கு எல்லாத்துக்குமே விரிவுபடுத்தணும். அப்போ தான் அதுதான் எல்லா ஊர்லேயும் வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஏழை இருக்காங்க. கிராமத்தை மட்டும் தான் ஏழைங்க இல்லைங்க, எல்லா இடத்துலையும் ஏழைங்க இருக்காங்க. அதனால் வந்து நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சி எல்லாம் வந்து 100 நாள் வேலையை வந்து விரிவுபடுத்தணும், எல்லாத்தையும் அவங்களுக்கும் கொடுக்கணும். அப்புறம் வந்து இந்த இறந்தரா ஏமச்சடம் கொடுக்குறாங்க, எஸ்சி ஆஜியர்களுக்கு மட்டும் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு வந்து 10,000மோ, மற்ற எம்பிசி பிசிக்கு வந்து 5,000 கொடுக்கட்டும். அது வந்து அன்றைக்கே கொடுக்கணுங்க. இப்போது அரசாங்க ஊழியர் இருந்துட்டால் வந்து அன்றைக்கி வந்து அந்த ஏமச்சடம் வந்து கொடுக்குறாங்க அந்த அதிகாரிங்க. ஆனால் இது வந்து அது இறந்துட்டனால தெரியுது. அதை வந்து காலதாமம் பண்ணி 6 மாதம் 1 வருஷம் கலந்து கொடுத்தா என்ன பண்ணுறது? அந்த உதவித்தொகையை வந்து அன்றைக்கே உயர்த்தி கொடுக்கணும். அப்புறம் வந்து அங்கே கிராமப்புறத்தில் வந்து நீச்சல் குளம் இல்லாதனால நிறைய இளைஞர்கள் வந்து நீச்சல் தெரியாமல் தண்ணியில் போய் முழுகிறாங்க. அதனால் வந்து ஒரு ஊராட்சி ஒன்றியத்துக்கு ஒரு நீச்சல் குளம் கண்டிப்பாக அமைத்து கொடுக்கணும். அப்போ தான் வந்து நீச்சல் கற்றுக்குவாங்க. அந்த இளம் சிசுக்கெல்லாம் வந்து உயிரிழக்கத்தை வந்து தடுக்க முடியும். கிடையாது, ஊதியமும் கிடையாதுங்க, எதுவுமே இல்லை. ஆனால் அவர் தான் வந்து அந்த ஃபீல்டில் இறங்கி குடித்தண்ணீரோ அல்லது தெருவிளக்கோ அல்லது மற்ற பிரச்சனையை வந்து இது பண்ணுறாரு. அவருக்கு வந்து ஊராட்சி மன்ற தலைவருக்கு வந்து சம்பளம் இல்லை, இதுவும் கிடையாது, பென்ஷனும் கிடையாது. அவர் வந்து பொது வேலையை செய்கிற மாதிரி தான் செஞ்சுருக்காரு. ஊராட்சி மன்ற மாநிலத்தில் வந்து கையாளுறாங்க. ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் வந்து அவங்களுக்கு ஊராட்சி மன்றத்துக்கு
ஊதியமாக கொடுத்துட்டு பென்ஷன் கொடுக்குறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் அந்த முறையை வந்து இது போல் நாங்கள் பலமுறை கேட்டு இருக்கிறோம். நாங்கள் பதவி காலத்தில் அதை வந்து அரசாங்கம் வந்து செவி சாய்க்கல உண்மையிலேயே. ஆனால் எல்லா வேலையும் ஃபீல்டில் மக்களுக்கு வந்து நேரடியாக வந்து தொடர்பு கொண்டு செய்கிறவங்க வந்து சட்டமன்ற உறுப்பினரும் பாராளுமன்ற உறுப்பினர் அல்ல, ஊராட்சி மன்ற தலைவர் தான். ஊராட்சி மன்ற தலைவருக்கு எவ்வளோ சம்பளம் வாங்கணும்னு சொல்வார்? குறைந்தபட்சம் வந்து 20,000 மாதம். அவங்களுக்கு ஓய்வூதியமா? ஓய்வூதியமாக அதில் வந்து பாதி கொடுத்தா போதும், 10,000 மாதம் கொடுத்தா போதும். வந்து இது இருக்குதுங்க, அதாவது 9 வார்டு உறுப்பினர் வருவாங்க. அவங்க தேவையில்லாதது அந்த தலைவர் வந்து தன்னிச்சையாக வந்து அவருடைய அந்த வேலையை செய்ய முடியாது. அந்த 9 வார்டு உறுப்பினரும் பொதுமக்கள் கோரிக்கை வைக்க மாட்டாங்க. உங்களுக்கு வந்து எங்களுக்கு காசு வேணும், அப்போ தான் அந்த பில்லை கையில் போடுவோம் துணைத் தலைவர். ஆனால் சட்டமன்ற உறுப்பினருக்கோ 5,000 கவுன்சிலருக்கோ 50,000 கவுன்சிலருக்கோ அந்த இதெல்லாம் கிடையாதுங்க. தன்னிச்சையாக அவர் செயல்படலாம். அவருக்கு வந்து துணைத் தலைவரோ அல்லது துணை சட்டமன்ற உறுப்பினரோ அதெல்லாம் கிடையாதுங்க. ஆனால் ஊராட்சி மன்ற தலைவருக்கு அந்த இதெல்லாம் கொடுத்து அவர் வேலை செய்ய முடியாத அளவுக்கு இது பண்ணி இது பண்ணிடுறாங்க. மக்கள் வந்து ஆள்ற மையோக்கியனா ஓட்டு போடுற முட்டாள்னு சொன்னார் பெரியார். அதை வந்து மக்கள் பயன்படுத்தினாங்க. ஓட்டு போடுறது மட்டும் ஏறின போகிறோம் ஆட்டு செம்மறி ஆட்டு கூட்ட மாதிரி ஓட்டு போட்ட பின்னாடி அந்த எம்எல்ஏவோ பார்லிமெண்ட் உறுப்பினர் மற்றவங்களை கேள்வி கேட்குற அதிகாரம் வந்து மக்களுக்கு எல்லாம் போயிட்டு அவன் பயந்துடுறான். ஏன்னா அவன் வந்து அதிகாரத்தில் இருக்கிறான், இவன் அடியில் இருக்கிறான். என்ன சொல்கிறீங்க? அதனால் மக்கள் பிரச்சனை வந்து அதான் சொல்கிறேன்னே, ஒரு சட்டமன்ற வந்து அரசாங்க ஊழியர் மாதிரிங்க. அவர் சம்பளம் வாங்குறாரு, பென்ஷன் வாங்குறாரு. அப்படின்னா மாத சம்பளம் வாங்குறாரு, பென்ஷன் வாங்குறாரு. அவர் வந்து அரசாங்க ஊழியர் தானே, அரசாங்க ஊழியர் மாதிரி வேலை செய்யணும். அவர் அது கேள்வி கேட்குற அதிகாரம் மக்களுக்கு இருக்கணும். அப்போ தான் வந்து அவர் ஒழுங்கான ஒரு வேலை செஞ்சாவே கண்டிப்பாக எல்லாமே இதாகிடும். இப்போது ஓட்டு வாங்கின ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு டைம், இப்போது எலெக்ஷனில் வந்து 3 டைம் வராது ஒரு மாதத்துக்குள்ள மக்களை பார்க்கறதுக்கு. ஆனால் ஓட்டு வாங்கின பின்னாடி 5 வருஷம் ஒரு டைம் கூட மக்கள் வந்து பார்த்து பிரச்சனை கேட்கறதில்ல. இதுதான் அந்த மக்கள் பிரச்சனை தீராமல் இருக்குதுன்னு வரையும். ஏன்னா அவருக்கு வந்து ஒரு எம்எல்ஏக்கு வந்து 3 கோடி 5 கோடி கொடுக்குறாங்க எம்எல்ஏ நிதி. அது வந்து அவங்களுக்கு கமிஷனே வந்து 50 லட்சத்துக்கு பக்கம் போயிடுது. என்ன சொல்கிறீங்க? அதிகாரிகள் வந்து பயந்து அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிராமம் வந்து கிராமத்துக்கே வராத கிராமம்லாம் இருக்குது 5 வருஷத்தில். எங்கள் கிராமத்தை வந்து 5 வருஷம் நாங்கள் ஓட்டு போட்டது தான். மீண்டும் அவரை பார்க்க முடியல. மீண்டும் இப்போ தான் வளம் வராரு. இதனால தான் அந்த மக்கள் வந்து அவங்க நேரடியாக அவங்களை பார்க்க முடியல, அந்த மக்கள் இங்கே அவங்களை கேட்க முடியல. அதனால் இந்த முறையை வந்து அரசாங்கம் வந்து சட்டமன்ற உறுப்பினர் வந்து அரசாங்க ஊழியர் மாதிரி வேலை செய்யணும். அப்படின்னா தான் கண்டிப்பாக மக்களை வர பார்க்க முடியும், மக்களை அவரை கேள்வி கேட்க முடியும், அவர் குறைகளை வந்து தீர்க்க முடியும். இப்போ வந்து இந்த 26 சட்டமன்ற தேர்தல் வந்து 4 மணி படி தான் சொல்கிறீங்க, 4 மணி படி சொல்கிறீங்க. இதில் வந்து ஏன்னா இன்றைக்கி ஜாதி ரீதியான அரசியல் தானே போயிட்டு இருக்குது. அதை பார்த்து தான் வந்து கேண்டிடேட்டே வந்து செலக்ட் பண்ணுறாங்க. இப்போ வந்து நான் வந்து 80லேயே வந்து அதிமுகவுடைய உறுப்பினர் தான். அது வந்து ஜெயலலிதா இருக்கிற வரையிலையும் போயிடுச்சு. இப்போது ஜெயலலிதா வந்து இந்த 40 பேர் செத்த விஜய் வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதனுடைய நடவடிக்கை வேறு. அவர் குற்றவாளி தானே, எத்தனை எப்படி இருந்தாலும் எந்த உயிரினம் இருந்தாலும் என்ன இருந்தாலும் சரி பரவாயில்ல. மரத்தை விட்டுட்டாலும் பஸ்ஸை கொடுத்து என்ன பண்ணாலும் சரி நைட்டு 20 அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இதை வந்து ஒரு அரசியல் கட்சி எடப்பாடி சொல்கிறார், எதிர்கட்சி தலைவர், அவர் என்ன அரசாங்கம் வந்து பாதுகாப்பு கொடுக்குறார். மோடி சொல்கிறார் அவர் இவருக்கு தான் இப்படி நம்முடைய அலையன்ஸுக்கு வருவான்ற ஒரு எண்ணத்தோடு எல்லாம் பண்ணிட்டாங்க. அதனால் அவர் வந்து ஒரு குற்றவாளியை வந்து பாதுகாக்கிற அளவுக்கு கூட இருக்கிற அரசியல் கட்சிகள் செயல்படுறது இதுதான் காரணம். அவர் வந்து அதாவது இப்போ 2 வருஷத்துக்கு முன்ன அம்பேத்கர் பெரியாரை வந்து விஜய்க்கு தெரியாதுங்க. ஏதோ மந்திரவாதிகள் மாந்திரிகாரரை வச்சுக்கிறாங்கள ஃபோட்டோ அது மாதிரி வச்சுன்னு டெய்லி மாலை பண்ணுறாரு. இப்போ 10 வருஷம் முன்னே ஒரு அதாவது ஒரு மக்கள் இயக்கமாக வந்து அந்த மக்களுக்காக சேவை செய்கிற இதை வந்து சில போராட்டங்கள்லாம் முன்னெடுத்து வந்திருந்தாருன்னா அவர் உண்மையிலேயே ஒரு நல்லது தான். ஒரு சில முக்கியமானதில் பேசிட்டு அப்புறம் வந்து பின்வாங்கிறான்னா உண்மையிலேயே அவர் வந்து இன்னும் அவருக்கு அரசியல் தெளிவு இல்லைன்னு தான் அர்த்தம். 2வது வந்து எடப்பாடியார் வந்து அந்த பிரிஞ்சு சென்டர்லாம் ஒருங்கிணைத்திருக்கணும். ஏங்க ஓபிஎஸ் நேத்தா பண்ணார் அதிமுகவில் 3 முறை வந்து அவர் வந்து ஏதோ டம்மி முலாஜெலாம் இருந்தார்ல, புகழேந்தி, கேசி பழனிசாமி, அன்வர் ராஜா, இதெல்லாம் ஏன் போகிறாங்க வெளியில் தினகரன்லாம்? இது வந்து புரட்சித்தலைவர் எம்ஜிஆரை எதிர்த்து வந்து செம்மலை எம்எல்ஏ ஆனா தெரியுங்களா? ஒரு டைமு தாரமங்கலம் தொகுதியில் எம்ஜிஆர் இருக்கும்போது சீட்டுக்குள்ள அப்படி இப்போ வலுவானவர் இன்றைக்கி வந்து ஓரம் கட்டியிருக்காங்க. எப்படி சார் அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுக இருக்க முடியும் சொல்லுங்கள்? இதுதான் காரணம். அந்த ஒருங்கிணைக்கிற சக்தி அவருக்கு இல்லை. அது என்ன காரணம் என்னன்னு தெரியல. அவர் வந்து அந்த திமுகவை வேறு மாதிரி கொண்டு போயிட்டார், மத ரீதியாக அதிமுகவை. என்ன ஒரு அதாவது ஒரு
பெரிய ஆலமரம் மாதிரி இல்லையா அந்த கட்சி. சாதாரண மக்களுக்கு உடனடியாக குரல் கொடுக்குற மாதிரி தானே. அதாவது ஒரு தவறு செஞ்சால் கூட அந்த அம்மா பீரியட் வரையும் தலைவர்லேருந்து ஒரு பையன் இருக்கு இல்லையா, அதிகாரிலேருந்து அந்த சட்டமன்றத்துலேருந்து எல்லாத்துக்குமே நாளை காலம் என்ன நடக்குமோ தெரியாதுல்ல அவங்க இருந்தாங்க. அதையெல்லாம் இன்றைக்கி அந்த பையன்லாம் இல்லாத போயிடுச்சு. அந்த ஒருங்கிணைக்கிற சக்தி வந்து அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடிக்கெல்லாம் போயிடுச்சு. இருந்திருந்தால் ஒன்றுபட்ட அதிமுக இருந்தால் என்றைக்குமே யாருமே கூட்டணியும் தேவையில்லைங்க. 2011 நம்ம என்ன பண்ண 16 கூட்டணி இல்லாமல் தமிழ்நாட்டில் ஜெயிச்சாங்கல்ல. அது காரணம் என்ன? அந்த வலிமை தான், மன வலிமை தான். அல்லாத கட்சிகள்லாம் ஒன்று திருட்டி நான் தான் உங்களுக்கு, இதுதான் எங்களுக்கு, இந்த ஒரு எண்ணத்தை வந்து நம்பிக்கை ஓட்டினாங்க. அதனால பிஎம்கே பொறுத்தளவுக்கு வந்து அவங்க வந்து இந்த இடஒதுக்கீடு வந்து மக்கள் இடத்துல போடுறாங்க, வண்டி இடத்துல. வேறு ஒன்றும் கிடையாது. அந்த இடஒதுக்கீடு சொல்லி அப்பா அம்மா 2 பேருமே செய்கிறாங்க. அது ராமதாஸுடைய பங்கு மிக முக்கியமானது உண்டா இல்லையா? அன்றைக்கி வந்து அதாவது ஏராளமான பேர் இருந்திருக்காங்க. இடஒதுக்கீடு வந்து அவருக்கு மட்டும் இல்லை, பிற்போட்டமான இடத்துல இருக்கிற மன்னார் வந்துருக்குது, அப்புறம் முடித்திருத்தோல் வந்துருக்குது, அப்புறம் வயசான மக்கள் வந்திருக்காங்க, நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஆனால் அடிப்பட்டு ஒட்டப்பட்டு யாருன்னு சொன்னால் ராமதாஸ் வன்னியர் மக்கள் தான். அதை மாதிரி நிறைய பேர் உயிரிழந்திருக்காங்க இல்லையா, உயிரிழந்திருக்காங்க இல்லையா, அதுக்காக தியாகம் பண்ணியிருக்கிறார் இல்லையா. இன்றைக்கி வந்து அவர் ஓரம் கட்டி இது பண்ணுறது ரொம்ப பொதுமக்கள் இடத்துல எல்லாம் அவங்க கணிப்பாங்க உண்டா இல்லையா. யார் வந்து இது பண்ணி யார் வந்து உட்காந்து இது பண்ணுறான்னு சொல்லிட்டு அதுக்கு காலம் இருக்குது. அவருக்கு போனபடி நடவடிக்கை எடுத்துக்கலாம். இந்த வயசான காலத்தில் கொடுத்து தொடர்பு நம்ம தப்பாக இருக்குது. அதனால் மக்கள் என்ன இருந்தாலும் அதுதான் முடிவு. மக்கள் முடிவு வந்து தமிழ்நாடு ஏற்றுக்கும், நல்ல முடிவாக தான் எடுப்பாங்க, அது ஒன்றும் சந்தேகமும் இல்லை. மேற்கொண்டு வந்து இந்த இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக எழுதுங்க, போடுங்க. பார்லிமெண்ட் சட்டமன்ற உறுப்பினர் வந்து ஒரு தொகுதி தான் நிற்கணும். வேறு தொகுதியில் போய் ஒரு பொறுப்பில் இருக்கிறார் ஏற்கனவே எம்பி, அவர் வந்து வேறு தொகுதியில் இருந்தால் அது ரிசன்மெண்ட்டில் வரணும். அதெல்லாம் சரியாக இருக்கும். அது கிடைத்ததில் இருந்தால் அதுக்கு பொறுப்பை அதை எழுத்த வேற. அந்த மக்கள் ஓட்டு போட்ட மக்கள் ஏமாறுறாங்க. இவங்களை வந்து அலட்சியம் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குது. அதனால் அதுக்கு வந்து சட்டம் கொண்டு வரணும். தேர்தல் கமிஷன் கொண்டு வரமா அல்லது பார்லிமெண்ட் சட்டமன்றம் கொண்டு வரமா தெரியாது. அப்புறம் வந்து இந்த தூய்மை பணியாளர்லாம் இருக்காங்க, ஆப்ரேட்டராக இருக்காங்க, அவங்களாம் சம்பளம் கூட கொடுக்கல. நம்ம எத்தனையோ எச்சரிக்கைகளை எல்லாம் வந்து ஆயெல்லாம் கூட போடுறோம், அதையெல்லாம் வந்து கையில் வாரி எடுத்து போய் போடுறாங்க இல்லைங்க. மிகப்பெரிய இது இல்லையா, தியாகம் செய்கிற மாதிரி வேலை இல்லையா. அவங்களுக்கு சம்பளம் என்னன்னு பார்த்தா கிராமப்புறத்தில் வந்து 5000 ரூபா சம்பளம், 6000 ரூபா சம்பளம். அந்த தூய்மையெல்லாம் என்ன தெரியுங்களா, அது உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல தேவையில்ல. அதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து சம்பளத்தை கண்டிப்பாக விட்டுக்கணும். ஒரு தனிநபர் வந்து 2 லட்சம் வாங்கிக்கினேன், ஓட்டு ஒன்று தானே. விஜய் சொல்கிறாரு, எங்கேருந்து நான் வந்தேன், என்னென்ன பண்ணியிருப்பேன், நான் அங்கேருந்து விட்டு வந்தேன். எல்லாத்துக்கும் ஓட்டு ஒன்று தானே, எனக்கும் உனக்கும் ஓட்டு தானேங்க, ஒன்று தானேங்க. இந்த ஓட்டு தானே நாம் போடுறோம். அதனால் மக்கள் பணியை யார் செய்கிறாங்களோ அவங்க தான் வந்து அதிகாரத்துக்கு வர முடியும். அதிகாரத்து வந்த பின்னாடி அந்த அதிகாரத்தோட, அதாவது பதவி வர வேண்டும் பணி வர வேண்டும் தோழான்னு சொன்னார் புரட்சித் தலைவர். அந்த மாதிரி பதவி வந்த பின்னாடி பணிவோடு மக்களிடத்தில் போய் சென்று அந்த பதவியை வந்து மக்களை பயந்துட்டு இருக்கும்போது தான் இந்த நாடும் செழிக்கும், மக்களும் செழிப்பாங்க.